இதயங்கள் மலரட்டுமே, இங்கு இன்னிசை முழங்கட்டுமே. இதயங்கள் மலரட்டுமே, இங்கு இன்னிசை முழங்கட்டுமே. நம்மில் இறையருள் வளரட்டுமே, அது ஈகமெல்லாம் பரவட்டுமே. இதயங்கள் மலரட்டுமே, இங்கு இன்னிசை முழங்கட்டுமே. அன்பிலே மலர்கின்ற விசுவாசம், அது குன்றின் மேல் ஒளிர்கின்ற திருவிளக்காம். அன்பிலே மலர்கின்ற விசுவாசம், அது குன்றின் மேல் ஒளிர்கின்ற திருவிளக்காம். நீதியும் உண்மையும் அதன் சுடராம், நீதியும் உண்மையும் அதன் சுடராம். அவை தீதில்லா வாழ்வுக்கு சான்றுகளா. இதயங்கள் மலரட்டுமே, இங்கு இன்னிசை முழங்கட்டுமே. அண்ணலே இங்கு நம்மை அழைத்தார், இம்மண்ணிலே பொங்கும் வாழ்வளித்தார். அண்ணலே இங்கு நம்மை அழைத்தார், இம்மண்ணிலே பொங்கும் வாழ்வளித்தார். வரையில்லா வரங்களை நமக்களித்தார், வரையில்லா வரங்களை நமக்களித்தார். தன் கரையில்லா கருணையால் நம்மை மீட்டார். இதயங்கள் மலரட்டுமே, இங்கு இன்னிசை முழங்கட்டுமே. இதயங்கள் மலரட்டுமே, இங்கு இன்னிசை முழங்கட்டுமே. நம்மில் இறையருள் வளரட்டுமே, அது ஈகமெல்லாம் பரவட்டுமே. இதயங்கள் மலரட்டுமே, இங்கு இன்னிசை முழங்கட்டுமே. இன்றைய திருப்பலியானது திருவாளர் ஹிருதிநாதனுடைய ஆண்மைகளை பாட்டிக்காக அவருடைய குடும்பத்தார் இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். அருட்தந்தை BK பிரான்சிஸ் அவருடைய ஆண்மைகளை பாட்டிக்காகவும், கிரண்ராஜ் 31வது பிறந்த நாள் நன்றி திருப்பலியாகவும், ஏத்தேல் பாய் பிறந்த நாள் நன்றி திருப்பலியாக அவருடைய குடும்பத்தார் என்ற திருப்பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். இந்த கருத்துக்களோடு மிக சிறப்பான விதத்திலே இந்த யூடியூப் சேனல் மூலமாக, ஃபேஸ்புக் மூலமாக இந்த நாளிலே நம்மோடு இணைந்து ஜெபிக்கிற உங்கள் ஒவ்வொருடைய கருத்துக்களுக்காகவும், நம்முடைய பங்கு மக்களின் கருத்துக்களுக்காகவும் சிறப்பான விதத்திலே இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்வின் ஒப்பற்ற செல்வமாய் இருக்கிற இயேசுவின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைக்க இன்றைய இறை வார்த்தை வழிபாடு நமக்கு அழைப்பு விடுக்கிறது. நிலையற்றவற்றில் அல்ல, நிலையானவற்றில் நம்பிக்கை வைக்க. இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பணக்கார இளைஞர் ஒருவன் இயேசுவிடம் வந்து
நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு கேள்வியை எழுப்பிய பொழுது ஈசாண்டவர் கட்டளைகளை கடைபிடி என்று சொல்லுகிறார். நான் கட்டளைகளை கடைபிடிக்கிறேன் என்று அவன் சொன்னாலும் கூட, உன்னிடம் இருக்கக்கூடிய சொத்துக்களை எல்லாம் விற்றுவிட்டு நீ என்னை வந்து பின்பற்று என்று சொன்ன பொழுது அந்த இளைஞன் முகவாட்டத்தோடு வருத்தத்தோடு திரும்பி சென்றான். ஏனென்றால் அவனுடைய வாழ்விலே நிலையற்ற செல்வங்களுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்தான் என்பதை இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. நம்முடைய வாழ்விலும் கூட அன்புக்குள்ளே இந்த உலகத்திலே அழிந்து போகக்கூடிய, அதாவது மண்ணோடு மண்ணாக மக்கி போகிற செல்வங்களுக்கு, பணத்திற்கு, ஆசாபாசங்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து நாம் வாழ்ந்தோம் என்றால், ஆண்டவர் என்று சொல்லுகிற அந்த நிலையற்றவைகளுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து வாழ்கிறோம். அதையும் தாண்டி நம்முடைய வாழ்விலே நிரந்தரமான மகிழ்ச்சி தருகிற மேலோட்டமான, அதாவது விண்ணுலகை நோக்கிய இயேசுவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நான் வாழ்கிற பொழுது நம்முடைய வாழ்விலே நிரந்தரமான அந்த மகிழ்ச்சியை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை ஆண்டவர் நமக்கு அறிவிக்கிறார். என் அன்புக்குள்ளே இன்று சிறப்பாக இந்த திருப்பலில் நாம் பங்கேற்கிற பொழுது நம்முடைய வாழ்விலே நம்முடைய வாழ்வின் ஒப்பற்ற செல்வமாம் இயேசு தருகிற அந்த நிலையான மகிழ்ச்சியை நம்முடைய தனிப்பட்ட வாழ்விலும் நம்முடைய குடும்ப வாழ்விலும் பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த அருளையும் ஆசிரியும் இன்று சிறப்பாக இந்த திருப்பலி வழியாக நாம் பக்தியோடு ஜெபிப்போம். இந்த திருப்பலியிலே நாம் தகுதியான முறையிலே பங்கேற்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குறிப்பாக நம்முடைய வாழ்விலே பணத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்த அந்த தருணங்கள், நிலையில்லாதவற்றுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்த அந்த நேரங்கள் நாம் நினைத்து பார்த்து ஆண்டவருடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்வோம். இல்லாமல்ல என்னிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடவுளின் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும். கிறிஸ்துவே இரக்கம் வையும். கிறிஸ்துவே இரக்கம் வையும். ஆண்டவரே இரக்கம் வையும். ஆண்டவரே இரக்கம் வையும். மன்றாடுவோமாக. இறைவா, உம்மை அன்பு செய்வோருக்கு கற்புலனாகாத பல்வேறு நன்மைகளை நீரே ஏற்பாடு செய்திருக்கின்றீர். எங்கள் இதயங்களிலும் அது அன்பின் நிறைவை பொழிவதால் நாங்கள் உம்மை அனைத்திலும் மனத்திற்கு மேலாக அன்பு செய்து எல்லா வகை மனித எதிர்பார்ப்புகளையும் கடந்தவும் வாக்குறுதிகளை பெற்றுக்கொள்வோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பு இறைவனாய் என்றென்று வாழ்ந்தாட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். எசேக்கியேல் உங்களுக்கு ஓர் அடையாளமாயிருப்பான். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 24, இறை வார்த்தைகள் 15 முதல் 24 முடிய. ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது.
மானிடா, உன் கண்களுக்கு இன்பம் தருவதை உன்னிடமிருந்து ஒரே நொடியில் எடுத்துவிடப் போகிறேன். ஆனால் நீ புலம்பவோ அழவோ கண்ணீர் சிந்தவோ கூடாது. மெதுவாய் பெருமூச்சு விடு. இறந்தோர்க்காய் புலம்பாதே. உன் தலைப்பாகையை கட்டிக்கொள். காலில் மிதியடியை அணிந்து கொள். உன் வாயை மூடிக்கொள்ளாதே. இலவு கொண்டாடுவோரின் உணவை உண்ணாதே. நான் மக்களிடம் காலையில் உரையாடினேன். மாலையில் என் மனைவி இறந்துவிட்டாள். மறுநாள் காலையில் ஆண்டவர் கட்டளையிட்டதை செய்தேன். அப்போது மக்கள் என்னிடம், நீர் செய்வதன் பொருள் என்னவென்று எங்களுக்கு சொல்ல மாட்டீரோ என்று கேட்டனர். எனவே நான் அவர்களுக்கு சொன்னது, ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. இஸ்ரேல் வீட்டாருக்கு சொல், தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: உங்கள் வலிமையின் பெருமையும் கண்களின் இன்பமும் இதயத்தின் விருப்பமுமாகிய என் தூயகத்தை நான் தீட்டுப்படுத்துவேன். நீங்கள் விட்டு சென்று ஆண் மக்களும் பெண் மக்களும் வாளால் மடிவர். நான் செய்தது போல் நீங்களும் செய்வீர்கள். நீங்களும் உங்கள் வாயை மூடிக்கொள்ள மாட்டீர்கள். இலவு கொண்டாடுவோரின் உணவை உண்ணவும் மாட்டீர்கள். தலைப்பாகையை உங்கள் தலையில் வைத்திருப்பீர்கள். கால்களில் மிதியடிகள் இருக்கும். நீங்கள் புலம்பவோ அழவோ மாட்டீர்கள். ஆனால் உங்கள் குற்றப்பழி குறித்து தளர்வுற்று ஓர் அடையாளமாய் இருப்பான். அவன் செய்தது போல் நீங்களும் செய்வீர்கள். இவை நடக்கையில் நானே தலைவராகிய ஆண்டவர் என அறிந்து கொள்வீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. நீ உன்னை ஈன்ற பாறையாய் புறக்கணித்தாய். நீ உன்னை ஈன்ற பாறையாய் புறக்கணித்தாய். உன்னை ஈன்ற பாறையாய் புறக்கணித்தாய். உன்னை உருவாக்கிய கடவுளை மறந்துவிட்டாய். தம் மைந்தரும் தம் மக்களிடம் தமக்கு சினமூட்டியதை ஆண்டவர் கண்டு அவர்களை இகழ்ந்து ஒதுக்கினர். பல்லவி. நீ உன்னை ஈன்ற பாறையை புறக்கணித்தாய். எனது முகத்தை அவர்களிடமிருந்து மறைத்துக் கொள்வேன். அவர்களது முடிவு என்னவென்று நான் கவனித்துக் கொள்வேன். ஏனெனில் அவர்கள் கேடுகெட்ட தலைமுறையினர், நேர்மை அறவே அற்ற பிள்ளைகள். பல்லவி. நீ உன்னை ஈன்ற பாறையை புறக்கணித்தாய். இல்லாத தெய்வத்தால் எனக்கு எரிச்சலூட்டினர். அவர்களின் சிலைகளால் எனக்கு சினமூட்டினர். ஒன்றுமில்லாத இனத்தால் அவர்களுக்கு எரிச்சலூட்டுவேன். மதிக்கட்ட வேற்றினத்தால் அவர்களுக்கு சினமூட்டுவேன். பல்லவி. நீ உன்னை ஈன்ற பாறையை புறக்கணித்தாய். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவரே பேசும், அடியவன் நான் கேட்கின்றேன், அடியவன் நான் கேட்கின்றேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே
மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதின நற்செய்தி அதிகாரம் 19 இறை வார்த்தைகள் 16 முதல் 22 முடிய. அக்காலத்தில் செல்வரான இளைஞர் ஒருவர் இயேசுவிடம் வந்து, போதகனே, நிலை வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். இயேசு அவரிடம், நன்மையை பற்றி என்னை ஏன் கேட்கிறீர்? நல்லவர் ஒருவரை நீர் வாழ்வடைய விரும்பினால் கட்டளைகளை கடைபிடியும் என்றார். அவர் எவற்றை என்று கேட்டார். இயேசு, கொலை செய்யாதே, விபச்சாரம் செய்யாதே, களவு செய்யாதே, பொய் சான்று சொல்லாதே, தாய் தந்தையை மதித்து நட, மேலும் உன்மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீது அன்பு கூறுவாயாக என்று கூறினார். அந்த இளைஞர் அவரிடம், இவை அனைத்தையும் நான் கடைபிடித்து வந்துள்ளேன், இன்னும் என்னிடம் குறைபடுவது என்ன என்று கேட்டார். அதற்கு இயேசு, நிறை உள்ளவராக விரும்பினால் நீர் போய் உம் உடைமைகளை விற்று ஏழைகளுக்கு கொடும், அப்பொழுது விண்ணகத்தில் நீர் செல்வராய் இருப்பீர், பின்பு வந்து என்னை பின்பற்றும் என்றார். அவர் சொன்னதை கேட்ட அந்த இளைஞர் வருத்தத்தோடு சென்று விட்டார். என்னில் அவருக்கு ஏராளமான சொத்து இருந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கே புகழ். நிறைவுள்ளவராக விரும்பினால் நீ போய் உன்னுடைய செல்வங்களை விற்று ஏழைகளுக்கு கொடு, அப்போது நீ செல்வராய் இருப்பீர். பிரியாத இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான இறை மக்களே, நான் வாழக்கூடிய இந்த உலகம் பொருள் சார்ந்த உலகம், பொருள் தேடும் உலகம். பொருள் தேடும் உலகத்திலே வாழ கசப்பாக இருக்கலாம். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே இயேசுவை பின்பற்ற விரும்பிய செல்வன் ஒருவன், நான் நிலை வாழ்வை பெற என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட பொழுது இயேசு ஆண்டவர் கட்டளைகளை கடைபிடி என்று சொல்கிறார். அவனும் கட்டளைகளை நான் கடைபிடித்து வருகிறேன் என்று சொன்ன பொழுது, இன்னும் ஒன்று குறைவாக இருக்கிறது. முதலில் சென்று உன்னுடைய செல்வங்களை விற்று ஏழைகளுக்கு கொடு, அதன் பின் வந்து என்னை பின்பற்று, விண்ணகத்திலே நீ செல்வராய் இருப்பாய் என்று சொன்ன பொழுது அவன் முகவாட்டத்தோடு சென்றான். ஏனென்றால் அவனுக்கு ஏராளமான சொத்துக்கள் இருந்தது என்று நாம் இந்த நற்செய்தி வாசகத்திலே வாசிக்க கேட்டோம். நம்முடைய வாழ்விலே எவ்வளவுதான் செல்வங்கள் இருந்தாலும் அனைத்தையும் விடுத்து இறுதி வரை நாம் இயேசுவோடு வாழ்ந்தோம் என்றால் நிறை உள்ளவர்களாக நாம் வாழ்வோம் என்பதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகம் தெள்ள தெளிவாக நமக்கு அறிவுறுத்துகிறது. லூக்கா நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம், நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்திற்கும் பணிவிடை செய்ய இயலாது. ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் என்பது அல்ல. எதன் மீது நான் பற்று கொண்டிருக்கிறேன், எதை நான் பிடித்து கொண்டிருக்கிறேன் என்று தெளிவாக நாம் தெரிந்திருக்க வேண்டும். சாராயத்தினுடைய தீமையை காட்ட பள்ளிக்கூடத்திலே ஒரு ஆசிரியர் ஒரு கிளாஸில் தண்ணீர் இன்னொரு கிளாஸில் சாராயத்தை ஊற்றி அந்த சாராயத்தில் ஒரு புழுவை போட்டார், தண்ணீரில் ஒரு புழுவை போட்டார். இதிலிருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க என்று கேட்ட பொழுது ஒரு பையன் எழுந்துச்சு, சார் சாராயம் குடித்தா வயிற்றில் இருக்கிற பூச்சியெல்லாம் செத்துடும் சார் என்று சொன்னானா. வாத்தியார் சொல்ல வந்தது ஒன்று, அந்த பையன் புரிஞ்சுக்கிட்டது இன்னொன்று. அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்வில் கூட நாம் செய்ய வேண்டியதை நாம் செய்யாமல் வித்தியாசமாக நாம் புரிந்து கொண்டு நம்முடைய வழியிலே நாம் சென்றோம் என்றால் கண்டிப்பாக அது ஒரு சரியான மனநிலையாக இருக்காது என்பதைத்தான் இயேசு ஆண்டவர் இன்றைய நாளிலே நமக்கு தெள்ளத் தெளிவாக அறிவுறுத்துகிறார். ஆம் அன்புக்குரியவர்களே, ஆங்கிலத்தில் இவ்வாறு சொல்வார்கள், மணி கேன் பி a good servant, a bad boss. Money can be a universal passport except heaven.
a universal provider of everything except happiness. பணம் என்பது நல்ல வேலையாள், ஆனால் மோசமான தலைவன். பணம் எல்லா இடத்திற்கும் நம்மை அழைத்து செல்லும் விண்ணகத்தை தவிர, எல்லாவற்றையும் கொடுக்கும் மகிழ்ச்சி தவிர. இதுதான் பணத்துடைய தன்மை. இதையே கண்ணதாசன் மிக அழகாக சொல்லுவார். காலமே இது பொய்யடா, காற்றடைத்த பையடா, ஆவி கூட விட்டு கூடு விரிந்தால் கூட வருவதென்ன, வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ என்ற அந்த கருத்தை மிக அழகாக சொல்வார். நாம் எல்லாருமே மறிப்போம். இறந்த பிறகு நான் மோட்சம் போவேனா மோசம் போவேனா? நம்முடைய உண்மையான செல்வம் எது? நம்முடைய வாழ்விலே உண்மையிலேயே நாம் நிறை உள்ளவர்களாக நாம் வாழ்கிறோமா? அந்த நிறைவு என்பது உண்மையான மகிழ்ச்சி. நம்முடைய இருப்புக்கோட்டை, அதாவது எதை நாம் கொடுக்க முடியாதோ அதை நாம் கொடுக்கிற பொழுது அந்த உண்மையான நிறைவு மகிழ்ச்சி வரும். யூத சமுதாயத்திலே செல்வத்தை கடவுளின் ஆசீர்வாதமாகவும் ஏழ்மையை கடவுளின் தண்டனையாக பார்த்தார்கள். எனவேதான் திருப்பாடல் ஆசிரியர் மிக அழகாக சொல்வார், நேர்மையாளர்கள் கைவிடப்பட்டதை நான் கண்டதில்லை, அவர்கள் மரபினர் பிச்சை எடுப்பதை பார்த்ததில்லை. ஒரு நாள் கணவன் மனைவி ஒரு முனிவரிடம் சென்று, எங்களுடைய வாழ்விலே நிம்மதி இல்லை, எங்களுடைய எல்லாமே இருந்தும் எங்களுடைய யாருமே பேசுவதில்லை, எங்கள் வாழ்விலே ஒரு விதமான வெறுமையை உணர்கிறோம் என்று சொன்ன பொழுது அந்த முனிவர் அந்த தம்பதியை பார்த்து இவ்வாறு சொன்னார், உங்களுடைய வங்கி கணக்கிலே ஏதாவது வைப்பு நிதி வைத்திருக்கிறீர்களா என்று கேட்ட பொழுது அந்த தம்பதியரும் போதுமான அளவு இருக்கிறது என்று சொன்னார். இது உங்களுக்கு எப்படிப்பட்ட உணர்வை தருகிறது என்று அந்த முனிவர் கேட்டார். இந்த வங்கி கணக்கில் இருக்கக்கூடிய அந்த பெருந்தொகையானது, அந்த டெபாசிட் ஆனது எங்களுக்கு பாதுகாப்பு உணர்வுகளை தருகிறது, கவலை இல்லாத அந்த வசதிகளை தருகிறது என்று சொன்னார். அப்படி என்றால் உங்களுக்கு என்னதான் பிரச்சனை என்று கேட்ட பொழுது அந்த முனிவர் அதுக்கு மிக அழகாக சொன்னார், வங்கியில் சேமித்த அந்த பணத்தை போன்று நீங்கள் 4 மனிதரை சம்பாதிக்க நீங்கள் தவறிவிட்டீர்கள். உங்களுடைய விருப்பதை பிறரோடு பகிர்ந்து வாழுங்கள். இந்த உலக செல்வத்தால் நமக்கு பயன் உண்டு என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் அந்த செல்வத்தை தாண்டி நாம் நிறைவுள்ள ஒரு வாழ்வு வாழ இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு அழைப்படுகிறது. அன்புக்குள்ளே, இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நான் வாசிக்கிட்டோம், நிலை வாழ்வு பெற, அதாவது நிறை வாழ்வு பெற என்ன செய்ய வேண்டும் என்ற வினாவுக்கு பதில் கொடுக்கிறார் ஆண்டவர். அந்த இளைஞன் இயேசுவே போதகரே, நான் நிலை வாழ்வு பெற என்ன செய்ய வேண்டும் என்று சொன்ன பொழுது இயேசு கட்டளைகளை கடைபிடிக்கிறார். ஆமாண்டவரே, கட்டளைகளை நுணுக்கமாக கடைபிடிக்க என்று பெருமையாக சொல்கிறான். இயேசு, உன்னிடம் இன்னும் ஒன்று குறைவாக இருக்கிறது, உனக்கு இருப்பதெல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடு என்று சொன்ன பொழுது அந்த இளைஞன் முகவாட்டத்தோடு சென்றான். ஏன்னா அவனிடம் நிறைய சொத்துக்கள் இருந்தது, நிறைய பணம் இருந்தது. இதை மையமாக வைத்து தான் அன்புக்குள்ளே நான் பார்க்குறோம். ஒரு இடத்துல இயேசு ஆண்டவர் சொல்கிறார், பணக்காரர்கள் விண்ணரசிலே நுழைவது கடினம் என்று சொல்கிறார். ஏனென்றால் சொத்து உள்ளவன், பணம் உள்ளவன் தன்னுடைய பற்றை செல்வத்தின் மீது வைக்கிறான். ஒரு இளைஞன் புனித பிலிப்பை சந்தித்து பல கேள்விகளை கேட்கிறான். அவன் அதுக்கு பதில் சொல்லுகிறார். பின்பு புனித பிலிப்பு ஒரு சில கேள்விகளை உன்னிடம் நான் கேட்கலாமா? தாராளமாக கேளுங்கள் என்று சொல்ல, நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்டான். அதுக்கு அவன் படித்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னான். படித்த பிறகு என்ன செய்வாய்? நிறைய பணம் சம்பாதிப்பேன், பணம் சம்பாதித்த பிறகு ஒரு டாக்டர் ஆவேன், அதன் பிறகு திருமணம் செய்து கொள்வேன், திருமணம் செய்த பிறகு இன்னும் அதிகமாக பணம் சம்பாதிப்பேன், தொடர்ந்து அதன் பிறகு என்று அவர் கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருந்தான். அந்த இளைஞன் யோசிக்கிறான், அன்புக்குள்ளே, இந்த உலகத்திலே நாம் சேர்க்கக்கூடிய செல்வங்கள் நிலையானது கிடையாது. கண்டிப்பாக அது உண்மையான மகிழ்ச்சியை, நிரந்தரமான மகிழ்ச்சியை தர முடியாது. இந்த உலகத்திலே நான் வாழ்கிற பொழுது மண்ணோடு மண்ணாக மக்கி போகிற அந்த செல்வத்திற்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்தோம் என்றால் நாம் நினைக்கிற மகிழ்ச்சி நிரந்தரமான மகிழ்ச்சியாக இருக்காது. ஆனால் விண்ணகத்திலே அந்த செல்வத்தை நாம் சேர்க்க வேண்டும் என்றால் இந்த மண்ணகத்திலே வாழ்கிற பொழுது நம்முடைய இருப்பவற்றை நாம் தியாகம் செய்ய நாம் தயாராக இருக்க வேண்டும். மற்றவருக்கு, ஏழைகளுக்கு கொடுக்க நாம் தயாராக இருக்க வேண்டும். லூக்கா நற்செய்தி 12ஆம் அதிகாரத்திலே 20 முதல் 21 ஒரு அழகான நிகழ்வு. ஒரு விவசாயி
அதிகமாக சம்பாதித்து விட்டேன், கடனெல்லாம் கட்டிவிட்டேன், பெரும் மகிழ்ச்சி அடைகிறான், பெருமிதம் கொள்கிறான். எல்லையில்லா மகிழ்ச்சி. நெஞ்சே உறங்கு, மகிழ்ச்சி அடை, ஏனென்றால் உன்னுடைய வாழ்வுக்கு சேர்த்து வைத்த அந்த சுகம் வந்துவிட்ட என்று சொல்லிக் கொள்கிறான். கடவுள் அவனிடம் அறிவிலியே, இன்றிரவே உன்னுடைய உயிர் பிரிந்துவிடும், அப்போது நீ சேர்த்து வைத்தவை யாருடைய ஆகும் என்று கேட்கிறார். இதைத்தான் லூகாஸ் நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 19 முதல் 31 வரை இறைவார்த்தையிலே ஏழை லாசர் பணக்காரன், அந்த ஓமையிலே பணக்காரன் இருக்கிறான், பல பணியாளர்கள் இருந்தார்கள், பலவிதமான உணவுகளை சாப்பிட்டார். ஆனால் ஏழை லாசரோ அந்த செல்வந்தனின் மேஜையிலே விழக்கூடிய அந்த ரொட்டி துண்டுகளை உண்டு பசியாற்ற விரும்பினார். இருவருமே இருந்தார்கள். ஏழை லாசர் ஆபிரகாமின் மடியிலும் அந்த பணக்காரரோ நரகத்திலும் தள்ளப்பட்டார். ஏனென்றால் அந்த ஏழையை அந்த பணக்காரன் கவனிக்க மறுத்தான். ஒருவேளை அந்த ஏழையை அவன் கவனித்திருந்தால் அவனுக்கு அந்த நிலை வந்திருக்காது. ஏழை லாசர் உணவில்லாமல் தவித்தான், ஆனால் அவனுக்கு உதவி செய்யவில்லை. அதனால்தான் பணக்காரர்களே உங்களுக்கு ஐயோ கேடு, ஏனென்றால் பணத்தின் மீது பற்று வைக்காதே என்று சொல்லுகின்றார். பணக்கார லாசர் உமையை சுட்டி காட்டி நாம் நிறைவுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய விருப்பவற்றை நாம் மற்றோடு பகிர்ந்து வாழ வேண்டும். பணக்காரன் அந்த பணத்தை பற்றி கொண்டான், நிலை வாழ்வு விழுந்தான். இந்த இளைஞனும் கூட தன்னுடைய சொத்துக்களை விற்று ஏழைகளுக்கு பகிர்ந்து கொடுக்க அவன் மறுத்தான். அவன் அந்த நிலை வாழ்வை அவன் இழந்தான். இதையே மத்திய நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே, ஒரு மனிதன் உலகம் முழுவதையும் தமதாக்கி கொண்டாலும் தன்னுடைய ஆன்மாவை இழப்பார் என்றால் அவருக்கு கிடைக்கக்கூடிய பயன் என்ன? அவர் தன்னுடைய வாழ்வுக்கு ஈடாக எதை கொடுப்பார்? சவேரியா தன்னுடைய வாழ்வுக்கு எடுத்துக்கொண்ட வார்த்தைகள். இதைத்தான் ஆண்டவர் நம்மிடம் கேட்கிறார். எனவே அன்பானவர்களே, எல்லா பணக்காரர்களும் கெட்டவர்கள் என்று சொல்ல முடியாது, நல்லவர்கள் இருக்கிறார்கள். சக்கேயு, லூக்கா நற்செய்தி 19ஆம் அதிகாரத்திலே சக்கேயு பணக்காரன், வரி தண்டுபவன், புகழ் பெற்றவன். அவன் இயேசுவை பார்க்க வேண்டும் ஆசை கொள்கிறான். ஆனால் அவனுடைய உருவம், குள்ளமான அந்த உருவம், அவன் செய்த அந்த பாவம் அவனை இயேசுவை பார்க்க தடையாக இருக்கிறது. இயேசு அங்கு வருகிறார். அவன் ஒரு காட்டு அத்திமரத்து மேல் ஏறிக்கொள்கிறான். சக்கே இறங்கி வா என்று சொல்கிறார். அவரை பின்பற்றுகிறார். இன்று இந்த வீட்டுக்கு மீட்பு உண்டாயிற்று என்று சொல்கிறார். ஊசியின் காதிலே ஒட்டகம் நுழையாது என்ற அந்த ஓமையை சொல்லும்போது இதைத்தான் சொல்கிறார். உள்ளமானது ஆண்டவோடு எழுந்திருக்க வேண்டும் என்று சொல்கிறார். இதைத்தான் மத்திய நற்செய்தி 27ஆம் அதிகாரம் 57 முதல் 61 உள்ள இறைவார்த்தையிலே பண வசதி கொண்ட அந்த 4 பேரை பற்றி நான் வாசிக்கின்றோம். ஒன்று, அரமேத்தியா ஊரை சேர்ந்த யோசேப்பு. அவர் செல்வந்தர், வசதி படைத்தவர். அவர் பிளாத்துடன் சேர்ந்து இயேசுவின் உடலை கேட்டு அவரை அடக்கம் செய்கிறார். ஆக பணம் உள்ளவர்கள் எல்லாம் கெட்டவர்கள் என்று சொல்ல முடியாது. உதவி செய்வதே மூச்சாக கொண்டிருப்பவர்களும் உண்டு. எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் கோவிலுக்கு என்று கேட்டால் அவர் இல்லை என்று சொல்லவே மாட்டார். பசி என்று கேட்டார் அவர் இல்லை என்று சொல்லவே மாட்டார். ஆனால் கோயிலுக்கு வருகிற பொழுது முதல் வரிசையில் உட்கார்ந்திருப்பார். அந்த காணிக்கை எடுக்கிற நேரத்தில் அவரே அந்த காணிக்கை தட்டுகளை எடுத்து போய் ஒவ்வொருவராக சென்று அந்த காணிக்கை எடுத்து கொண்டு வைப்பார். லியோ டால்ஸ்டாயை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். பொதுவாக பணம் இருந்தாலே அகந்தை வரும். மனிதன் எதிலே பெருமை பாராட்ட வேண்டும்? பணத்திலா, செல்வத்திலா, சொத்திலா? எல்லாமே ஆண்டவர் போட்ட பிச்சை என்பதை நாம் எப்போது உணர்ந்து நம்மை நாம் தாழ்த்தி கொள்கிறோம், அப்போதான் நாம் இயேசுவை உண்மையான செல்வமாக பற்றி கொள்ள முடியும். அந்த லியோ டால்ஸ்டாய் அந்த ஒரு கதையை சொல்வார். ஒரு முறை ஒரு பிச்சைக்காரர் அவரோட பிச்சை கேட்கிறார். அப்போது அவர் சொல்வார், தன்னுடைய சட்டை பாக்கெட்டில் கை போட்டு பார்க்குறார். அவருக்கு அங்கே காசு இல்லை. உடனே, நண்பனே நான் வீட்டுக்கு போகிறேன், நான் வீட்டுக்கு போன பிறகு நீ வா, அங்கே உனக்கு கொடுக்குறேன். உடனே அந்த பிச்சைக்காரர் அப்படியே காலில் விழுந்து, ஐயா, இதுவரை யாருமே கொடுக்காத நீங்கள் எனக்கு கொடுத்துருக்கிறீர்கள், அதாவது அந்த உறவு பிச்சை எனக்கு கொடுத்துருக்கிறீர்கள் என்று சொல்லி அவருடைய காலில் விழுந்தாராம். எனவே அன்புக்குள்ளே, பணக்காரர்கள் எல்லாருமே கெட்டவர்கள் என்று சொல்ல முடியாது. அந்த பணக்காரர்கள் நல்லவர்கள் இருக்கிறார்கள். நாம் இதைத்தான் ஆண்டவர் அழைக்கிறார். நிறைவுள்ள ஒரு வாழ்க்கையை நான் வாழ வேண்டும் என்றால், அதாவது சொத்து என்று சொல்லுகிற பொழுது பணம் மட்டும்தான் சொத்து கிடையாது. நம்முடைய திறமைகளாக இருக்கலாம், நம்முடைய செல்வங்களாக இருக்கலாம், நம்முடைய நேரமாக இருக்கலாம். அந்த நேற்று தினம் இந்த என்னோடு இணைந்து பணி செய்கின்ற பங்குனுடைய பாடல்களோடு பேசுகின்ற பொழுது இதை தான் சொன்னேன். நிறைவு என்று சொல்லுகிற பொழுது, நீங்கள் முடியாத இந்த பெருந்தொற்று இந்த காலத்திலே உங்களுடைய நேரத்தை, உங்களுடைய திறமைகளை நீங்கள் கடவுளுக்காக நீங்கள் கொடுக்கிறீர்கள். இதுதான் உண்மையான அந்த நிறைவு என்று சொன்னேன்.
நமக்குள்ள நாம் வாழ்கிற நம்முடைய வாழ்க்கை சூழலிலும் அந்த இளைஞனை போல, அந்த பணக்கார இளைஞனை போல நமக்கு எல்லாமே இருக்கலாம். ஆனால் அதையும் தாண்டி அந்த நிறைவான வாழ்க்கையை நம்மால் வாழ முடியும். இதைத்தான் ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். என் அன்புக்குள்ளே இந்த நாளில் 3 காரியங்களை கற்று செல்வோம். லூக்காஸ் நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே எவ்வகை பொருள் ஆசை கொள்ளாது எச்சரிக்கையாக இருக்க ஆண்டவர் நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். செல்வ பெருக்கால் ஒருவருக்கு வாழ்வு வந்து விடாது. இதைத்தான் நாம் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் அந்த இளைஞனுடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம். நிலையற்ற செல்வத்தை ஏழைகள் கொடுத்து அதன் மூலமாக நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ளுங்கள். லூக்காஸ் நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நான் வாசிக்கின்றோம். தொடர்ந்து 2வது பாடமாக இந்த பவுலியா கொரிந்தியர்களுடைய முதல் திருமுகத்திலே 7ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலே உலக செல்வத்தை பயன்படுத்தும் போது அதிலே மூழ்கி ஆன்மாவை இழக்காமல் கற்றுக்கொள்வதுதான் வாழ்க்கை கலையாகும். எனவே நம்முடைய வாழ்விலும் அதை நான் வாழ்ந்து காட்டுவோம். எனவே அன்பார்ந்தவர்களே, இது இந்த நாளிலே செல்வத்தை தாண்டி நாம் ஒரு நிறைவுள்ள மகிழ்ச்சியான வாழ்வு வாழக்கூடிய அருளையும் ஆசிரியை கேட்போம். நம்முடைய திறமைகளை, நம்முடைய நேரத்தை, ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நாம் மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொடுப்பது மூலமாக அந்த நிறைவை நம்முடைய வாழ்விலே பெற்றுக்கொள்ளுகிறோம் என்ற நம்பிக்கையிலே தொடர்ந்து அந்த நிறைவுள்ள நிலையான வாழ்வுக்காக தொடர்ந்து பக்தியோடு ஜெபிப்போம். ஆமீன். பலியில் உறவாடும் தெய்வமே, தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே, உன்னோடு பலியாக நானும் இணைகின்றேன். காணிக்கை ஏற்றிடுவார், காணிக்கை ஏற்றிடுவார். தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே. வேதம் சொன்ன மொழியெல்லாம் என் தேவன் தந்த காணிக்கை. வேதம் சொன்ன மொழியெல்லாம் என் தேவன் தந்த காணிக்கை. பாதம் படைத்த கனியெல்லாம் என் தேவன் தந்த காணிக்கை. இந்த நிலையில் எந்தன் வாழ்வை காணிக்கை தந்தேன் உன் மலர் பாதம். தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே, உன்னோடு பலியாக நானும் இணைகின்றேன். காணிக்கை ஏற்றிடுவார், காணிக்கை ஏற்றிடுவார். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இந்த பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மாட்சிமிக்க மாற்றங்களை ஏற்படுத்தும் எங்கள் காணிக்கைகளை ஏற்றருளும். அதனால் நீ தந்தவற்றை உமக்கு ஒப்புக் கொடுத்து உமையை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று உள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்நாளும் இவ்விடத்தில் நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் மாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனில் கிறிஸ்து பிறந்த முன்னைய பாவலில் இருந்த மனிதனை புதுப்பித்தார். பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார். இறந்தோர் மீது உயிர் தெழுந்தலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவரும் இடமின்னேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானதூதனிகளோடும் பெருந்தோடும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவரே, வான்படைகளின் கடவுளம் ஆண்டவரே. ஆண்டவர் விண்ணும் மண்ணும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. நீ நிறைவுள்ளவராக இருக்க விரும்பினால் உன்னை சொத்துக்களை விற்று ஏழைகளுக்கு கொடுத்து விட்டு என்னை பின்பற்றி வா. அந்த செல்வனான அந்த இளைஞனுக்கு கொடுத்த அதே அழைப்பை ஆண்டவர் இந்த நாள் நம்ம ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிறார். நீங்கள் நிறைவுள்ளவர்களாக வாழ விரும்புகிறீர்களா? ஆண்டவருடைய முன்னிலையிலே நிறைவுள்ளவளாக வாழ விரும்புகிறீர்களா? கடவுளுக்காக நாம் இந்த மண்ணுலகிலே விலை மதிப்புள்ளவையாக கருதுவோற்றை ஆண்டவருக்காக தூக்கி எறிந்துவிட்டு ஆண்டவரை பின்பற்ற நாம் தயாரா? அல்லது இந்த மண்ணுலகிலே மகிழ்ச்சி தரக்கூடியவை என்னுடைய வாழ்விலே நிரந்தரமான மகிழ்ச்சி தரும் என்று நினைத்து நாம் அதை விட்டுவிட தயங்கினோம் என்றால் நாமும் அந்த இளைஞனை போல நம்முடைய வாழ்க்கையில் குறை உள்ளவர்களாக நாம் வாழ ஆரம்பிப்போம். மன வருத்தத்தோடு அந்த இளைஞன் சென்றான் என்று நாம் வாசிக்க கேட்டோம். ஆண்டவர் விரும்புவது தாழ்ச்சியான உள்ளம், உடைந்து போன உள்ளம். ஆண்டவர் அந்த தாழ்ச்சியான உள்ளத்தை, உடைந்து போன உள்ளத்தை ஆண்டவர் விரும்புகிறார். எல்லாவற்றையும் தூக்கி எறிந்துவிட்டு ஆண்டவரை நாம் முழுமையாக பின்பற்றுவோம். கடவுளுடைய முன்னிலையிலே நிறைவுள்ளவனாக, நிறைவுள்ளவளாக, நிறைவுள்ள ஒரு குடும்பமாக, நிறைவுள்ள ஒரு பங்கு சமூகமாக, நிறைவுள்ள ஒரு கிறிஸ்தவ சமூகமாக வாழ இந்த நாளிலே நாம் உறுதியெடுப்போம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகும்.
அவர் பாடுபட விளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவுகூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை மொக்குப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவி இருக்கும் ஒரு திரு அவையை நினைகூர்ந்திடும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆய நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பின் நிறைவு பெறச் செய்திருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றிருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான தூய மரியாவுடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முக்கவந்தவராயிருந்த ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். மின்னலுக்கு இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து
எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் நரள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கேற்ப எங்களுக்கு அமைதி ஒற்றுமை அளித்தல்வீராக. இன்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதி அறிவித்த மகிழ்வும் சமாதானம் பேசுகிறேன். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திரு செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திரு செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திரு செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்கின்றவர். செம்மறியின் விருதுக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவிடலும் திருத்தமும் நம் ஒருவரை காத்து நம் நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வதாக. ஆமென். தேடல் நீ என் தெய்வமே, நீ இன்றி என் வாழ்வு நிறமாறுதே. உன்னை மனம் தேடுதே, நீ வழி காட்டுமே. என் தேடல் நீ என் தெய்வமே, நீ இன்றி என் வாழ்வு நிறமாறுதே. உன்னை மனம் தேடுதே, நீ வழி காட்டுமே. இறைவா இறைவா வருவாயின்றே, இதயம் அருகில் அமர்வாயின்றே. இறைவா இறைவா வருவாயின்றே, இதயம் அருகில் அமர்வாயின்றே.
இன்னல்கள் வழி தேடும் என்னை காக்க நீ வேண்டுமே. இறைவா இறைவா வருவாயின்றே, இதயம் அருகில் அமர்வாயின்றே. இறைவா இறைவா வருவாயின்றே, இதயம் அருகில் அமர்வாயின்றே. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே என்னை நிறைவித்தருளும். கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிந்த திருநீரே என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் திருப்பாடுகளே என்னை இடப்படுத்துங்கள். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாய்த்தருளும். உமது திரு காயங்களுக்குள்ளே என்னை மறைத்தருளும். உம்மை விட்டு ஒருபோதும் என்னை பிரிய விடாதேயும். தீய எதிரிகளிடமிருந்து என்னை காத்தருளும். என் மரண நேரத்தில் நீர் என்னை அழைத்து உம்முடைய புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ எனக்கு வரமருளும். ஆமென். இரக்கம் ஆண்டவரிடமே உள்ளது, மிகுதியான மீட்பு அவரிடமே உண்டு. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இவ்வருடையாளங்களால் கிறிஸ்துவோடு ஒன்றிணைந்த நாங்கள் உமது கனிவை பணிவோடு வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் இவ்வுலகில் கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒத்திருந்து விண்ணகத்தில் அவருடன் தோழமை கொள்ள தகுதி பெறுவோமாக. என்றென்று வாழ்ந்த ஆட்சி செய்கிறார் வழியாகவுமே மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நமக்கு ஆசீர் வழங்குவாராக. சென்று வாழுங்கள், வாழ்க்கை பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. புனிதரி சவேரியாரே, எம் பங்கின் காவலரே. புனிதரி சவேரியாரே, எம் பங்கின் காவலரே. இறைவனின் பாதம் எம்மை சேர்க்கும் இறையன்பு சீடனே. இறைவனின் பாதம் எம்மை சேர்க்கும் இறையன்பு சீடனே. புனிதரை சவேரியாரே, எம் பங்கின் காவலரே. நம் திருத்தந்தையின் கருத்துக்களுக்காகவும் நம் பங்கு தந்தையின் உடல் உள்ள ஆன்ம நலன்களுக்காகவும் நம் பங்கின் வளர்ச்சிக்காகவும் இந்த கொரோனா தொற்று நோயில் பாதிக்கப்பட்ட அனைத்து மக்களுக்காகவும் சிறப்பாக ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன்.
தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. அர்ச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை இரட்சித்தருளும். எங்கள் சர்வேஸ்வரா, பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமென். கிறிஸ்து ராஜா வாழ்க, உம்முடைய ராஜ்யம் வருக, மரியே வாழ்க.